சிறுபான்மை தலைவராக இருக்கிற நம்முடைய அன்பு குருமூர்த்தி அவர்கள் வந்து சில காரியங்களை முன்னாக உங்களுடைய இந்த அன்புக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வதாசர்களுக்கும் ஏஐசிசியின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம், நன்றிகளை தெரிவிக்கிறோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏஐசிசியில செயல்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடியதான இந்த மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்ல சிறுபான்மை நலத்துறையில நிறைய சலுகைகள் வந்து இருக்கு. நம்ம அடிக்கடி ஒவ்வொரு மீட்டிங்கும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு அப்டேட் நியூஸ் என்ன அப்படின்னா, இங்க கிருஷ்ணகிரி தாலுகாவுக்கு வந்துட்டு ஒரு 67 சென்ட்ல வந்துட்டு கல்லறை தோட்டத்துக்காக இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த இடம் வந்துட்டு நம்ம ஆர்சியுடைய கல்லறை நினைக்கிறேன், அது பக்கத்துல கூடுதலா ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லா கிறிஸ்துவ மக்கள் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம அதை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பலகையே அங்க போட்டுட்டாங்க, வேலை அடிச்சு அங்க போட்டிருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்துட்டு நமக்கு அதை டீட்டெயிலாம் அனுப்பி இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதனுடைய அதிகாரப்பூர்வமான அரசாணை நகல் அப்படின்னா ஜியோவுடைய அந்த நகல் வந்துட்டு நாங்க கேட்கறதுக்காகவும் அது தனி நபருக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது அரசாணை கவர்மெண்ட்டுடைய ஒரு ரூல் இருக்கிறதுனால அதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஜென்ரலா நாங்க கேட்க எங்களுக்கு கொடுங்க, கொடுத்தாதான் நாங்க என்ன பண்ண முடியும், எல்லா பாஸ்டருக்கும் ஊழியக்காரரும் அறிவிக்க முடியும், தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாத்திரம் இல்லாம அந்த இடத்தை அளந்து அதுக்கு எல்லை பவுண்டரி போட்டு எங்களுக்கு கொடுக்கணும். அந்த லேண்டுடைய டாக்குமெண்ட் நகல் கூட எங்களுக்கு வேணும்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அதுக்காக இன்றைக்கு நாங்க லெட்டர் பேர்லாம் டைப் பண்ணியாச்சு. நம்ம பிஷப் வரும்பொழுது அவர் கையில கொடுத்து நாம அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். அது நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செல்லாது அந்த டாக்குமெண்ட் அதனுடைய முழு விவரம் நமக்கு தெரிகிற வரையிலும் அரசாங்கம் பப்ளிக்கா அது எல்லாருக்கும் ஒரு பொது அறிவிப்பா கொடுத்த பிறகு மட்டும்தான் கொடுத்துட்டாங்க பயன்படுத்த முடியும், எதிர்ப்பு இல்லாம. அதற்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய பிஷப் டைப் பண்ணி டைப் பண்ணிட்டு நேத்திக்கு கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் சரி பிஷப் இன்னைக்கு வராங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் கையாலே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நேற்றுக்கு அடிச்சதான அந்த லெட்டர் பேரை கேன்சல் பண்ணிட்டு, நேற்று கிடைச்சது என்னுடைய பேர்ல அடிச்சோம், அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்முடைய பிஷப் அவருடைய பேர்லயே நாங்க அதை டைப் பண்ணியிருக்கிறோம். அதை டைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளதெல்லாம் வந்துட்டு சிம்பிள் போட்டு நம்முடைய ஏஐசிசி முத்திரை போட்டு அந்த சிம்பிள் போட்டு ஏஐசிசி பேர் தான் இருக்கும். ஆனா அவருடைய இதுல வந்து அப்படி இருக்காது, அரசாங்க முத்திரை போட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு தமிழ்நாடு கிறிஸ்துவ உபதேசிகார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தினுடைய உறுப்பினர் மெம்பர் அவரு. அதனால அவருடைய லெட்டர் பேர்ல வந்துட்டு அரசாங்க சிம்பல் போட்டுதான் இருக்கு, தமிழ்நாடு அரசினுடைய சிம்பல் போட்டுதான் இருக்கு. இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. இந்த சிம்பல் போட்டுதான் இருக்கும். யூடியூப்ல வரும், ஏஐசிசி கிருஷ்ணகிரி அப்படிங்கிறதான யூடியூப்ல வரும், நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் போன்ல பார்த்தா தெரியாது. நோட் பண்ணிட்டீங்களா? இது வந்துட்டு நீங்க பாத்துக்கலாம். இந்த இது வந்து நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா நம்முடைய கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்பட்டுட்டே இருக்கு. அடுத்தபடியா என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்டீபன் பால் ஐயாவுடைய தலைமையில அவர்களுடைய இன்சார்ஜ்ல நம்முடைய காவேரி பட்டணத்துல நம்ம சீக்கிரத்துல கல்லறை வாங்க போறோம். அந்த முழு இன்சார்ஜ் காவேரி பட்டணத்துக்கு முழு இன்சார்ஜ் நம்முடைய ஏஐசிசி இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா, ஆலோசகர் ஐயா, மூத்த போதகர் அவங்க தான் வந்துட்டு அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு அலைஞ்சு எல்லா ஊழியக்காரர்களையும் சந்திச்சு கையெழுத்து வாங்கி ரொம்ப பாடுபட்டு சிரமப்பட்டு அவங்க பாக்கெட்ல எடுத்துட்டு பணம் எடுத்து செலவு பண்ணி இதெல்லாம் லெட்டர் பேட்லாம் டைப் பண்ணி அது பண்றதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க. அதனால அவங்க தான் அந்த அங்க இருக்கக்கூடியதான கல்லறைக்கு இன்சார்ஜா இருப்பாங்க. அதோடைய லெட்டர் பேட் கூட அதுக்கான ஆவணங்கள் கூட நம்பரோட டைப் பண்ணி வச்சிருக்கிறோம்.
அதுக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்து ஒதுக்கி இருக்கு. அதனுடைய நம்பர் முதற்கொண்டு இதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த லேண்டுடைய நம்பரை முதற்கொண்டு அவங்க சர்வே எண், புல எண் எல்லாம் நாங்கள் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். எடுத்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வேலை என்னன்னா டைரக்டா நேரா போயிட்டு அந்த நம்பர் எங்க இருக்கு, அந்த நம்பர் இருக்கக்கூடியதான் அந்த நிலத்தை பார்க்க போறாங்க, ஆய்வு பண்ண போறாங்க, பவுண்டரி பண்ண போறாங்க, நமக்கு கொடுக்க போறாங்க. இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்தபடியா ஒரு இது என்ன அப்படின்னா வேப்பனப்பறையில கேட்டிருக்காங்க பாஸ்டர் எபினேசர் பாஸ்டர், அவரு கொஞ்சம் போராடிட்டு இருக்கிறாரு, வேணும் வேணும் வேணும்ட்டு. ஆனா இப்ப ஏஐசிசியை நம்பி வந்திருக்கிறாரு. அவரு நம்முடைய ஏஐசிசியோட அவர் இணைஞ்சு இருக்கிறாரு. அவருடைய தலைமையில அவரு முயற்சி எடுக்கிறார். எல்லாருடைய சபைகளும் ஒருங்கிணைச்சு அங்க இருக்கிறவங்க பாஸ்டர்ஸுடைய சர்ச்சஸ் நேம், போன் நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குற அப்படின்னு இருக்கிறாரு. அந்த லேண்டுடைய நம்பரையும் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கடந்த 2 நாள்ல அவரு நம்ம அங்க இருக்கிறதான லோக்கல் விஓ கிட்ட போயிட்டு கேட்டிருக்கிறாங்க. அவங்களும் நம்பர் வாங்கிட்டு நான் உங்களுக்கு புதன்கிழமை கம்பல்சரி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த புலையன் சர்வேயன் கிடைச்ச உடனே அதுக்கும் நம்ம மூவ் பண்ணுவோம். அதுவும் நமக்கு கிடைச்சிடும், நம்ம விசுவாசிப்போம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேகர் நலவாரியத்திற்கான கார்டுக்கான அந்த உறுப்பினர் நலவாரியத்திற்கான அந்த விண்ணப்ப படிவு கொடுத்துருக்கிறீங்க. நாங்க அதை கொடுத்தாச்சு. நான் அந்த அட்டையெல்லாம் நலவாரி அட்டையெல்லாம் போட்டுட்டாங்க. நானே இடத்த வாங்கி கரெக்ஷன் பண்ணி அதெல்லாம் பார்த்துருக்கிறேன், பார்த்துட்டேன். ஆனா இப்ப கொடுக்க மாட்டாங்க. சிஎம் வராரு, டேட் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கு. அந்த சிஎம் மீட்டிங்ல தான் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. சிஎம் மீட்டிங்ல எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் நலவாரியத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்க பாக்கியவார்கள். சிஎம் ஓட நின்று போட்டோ எடுத்துட்டு நீங்க வாங்க போறீங்க. அடுத்தபடியாக இந்த கிறிஸ்தவர்கள் மகளிர் உதவும் சங்கத்தின் மூலமாக பாஸ்டர் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இந்த சிஎம் மீட்டிங்ல கிடைச்சிடும் அப்படின்னு விசுவாசிக்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, சிஎம் மீட்டிங்ல கொடுத்துறோம் சார் அதையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நடந்துட்டு இருக்கு. கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசிப்போம். ரெகினிகோட்டையில இருக்கக்கூடியதான பாஸ்டர் மோசஸ் அவங்களுடைய சர்ச் மோல்டு கூட அவங்க நின்றுட்டு இருக்கு. அதுக்கான என்ஓசி கூட நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். 40,000க்கு மேல இத்தனையோ பொலிட்டிக்கல் லீடர்ஸை நம்பி கொடுத்து செலவு பண்ணியிருக்கிறாரு. இதுவரையிலும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியா நம்பி நம்ம ஏஐசிசி நம்பி வந்திருக்கிறபடினால இப்ப ப்ராசஸ்ல இருக்கு. சீக்கிரத்துல நான் போன் பண்ணி கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, சார் அவங்க இங்க அந்த ரெவன்யூல இருந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அவங்க இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொன்னாரு. நான் சொன்னேன், சார் அதுவும் இந்த சிஎம் மீட்டிங்ல கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுங்க, சீக்கிரமா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு சரி சார் நாங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்றோம், வேகம் அவங்க எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க போஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் கர்த்தருக்கு சித்தமானால் அதுவும் இந்த சிஎம் மீட்டிங்ல நமக்கு கிடைச்சிடும். நம்ம விசுவாசிப்போம். அதற்காக மோசஸ் ஐயா அவங்கதான் தீவிரமா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அதை சீக்கிரத்தை நிறைவேற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் உங்களுடைய சர்ச் ரெனிவேஷனுக்காக இருக்கு, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஃபுல்பீட்டுக்காக இருக்கு, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. தனிநபர் லோன் இருக்கு, பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக, கிறிஸ்துவர்களுடைய பொருளாதாரம் மேம்பாட்டுக்காக அரசாங்கத்துல மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்ல கேம்ப்ல இருந்துட்டு இந்த மைனாரிட்டி நமக்கு லோன் வாங்கி கொடுக்குறாங்க. அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆல்ரெடி 2 ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு 4 எடுத்துட்டு வந்திருக்காங்க, பாஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஜெபராஜ் பாஸ்டர். இப்ப அது மாதிரி மற்றவங்களும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்களா இருக்கட்டும், உங்க சபை மக்கள் யாராலும் சரி பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.